இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. நிறைய ஸ்டாக்கோட பிரைஸ் இன்னைக்கு பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதை பத்தி பார்ப்போம். சில்வர் அண்ட் கோல்டோட ரேட்டு இன்னைக்கு ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ரொம்ப நாளாவே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே போயிருக்கு. அதை பத்தி வந்து பார்ப்போம். ஆட்டோமொபைல் செக்டாருக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு நிறைய புரோக்கர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அசோக் லைலாண்ட் அண்ட் டாடா மோட்டார்ஸ் கம்பெனிக்கு பாசிட்டிவ் நோட்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி வந்து பார்ப்போம். டாக்டர் ரெட்டி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்மியான ரிசல்ட் தான் இருந்தாலும் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 5% பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. அதை பற்றியும் பார்ப்போம். சோலார் எனர்ஜியில் இருக்கக்கூடிய வாரி எனர்ஜிஸ் சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கிட்டத்தட்ட 10% பாசிட்டிவாக இருந்தாங்க. அதை பற்றி வந்து பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில பேர் ஒரு சில ஸ்டாக்கை பற்றியும் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்டாக்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹவு டு அவாய்ட் லாஸ் அண்ட் ஏர்ன் கன்ஸ்டன்ட்லி இந்த ஸ்டாக் மார்க்கெட் இந்த புக்கில் இருந்து டிப்ஸ் ஒன்று பார்த்துடலாம். ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்போ விற்கணும் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஆகுது, இல்லைனா லீடர் வந்து சேஞ்ச் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து விற்கலாம். நிறைய பேத்துக்கு என்ன கன்ஃபியூஸ் இருக்குமா, ஒரு ஸ்டாக் வந்து வாங்கிடுவாங்க, அதாவது சூப்பரான ஒரு கம்பெனி வந்து வாங்கிடுவாங்க, அதை விற்கணும்னா எப்போ விற்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. லாஸ்ட்டு 4-5 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து ப்ராஃபிட் புக்கிங்காக பார்க்கலாம், இல்லைனா வெளியே வந்துட்டு வேறு ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணுற ஒரு வாய்ப்பை வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியில் போய்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். சடனாக அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா எஃப்எம்சிஜியிலேருந்து நான் வந்து ஆட்டோமொபைலுக்கு வந்து மாற போகிறேன், நாங்கள் இனிமேல் கார் தயாரிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க மாறும்போது அவங்களோட ஃபண்டமெண்டல் பிஸ்னஸே வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. அந்த மாதிரி மாறும்போது அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க எஃப்எம்சிஜியில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எஃப்எம்சிஜியில் இருந்து ஆட்டோமொபைலுக்கு மாறும்போது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அவங்க அதில் வந்து பார்த்தோன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து ஒரு கம்பெனியோட லீடர் வந்து சேஞ்ச் ஆகிறாங்கன்னா அதுவும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். ஒரு கம்பெனியோட லீடர் வந்து பார்த்தோன்னா அந்த கம்பெனியை சூப்பரான ஒரு பொசிஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த லீடர் இருக்க வரைக்கும் அந்த கம்பெனியோட க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் ரீப்ளேஸாக வரும்போது அவரும் அந்த லீடர் மாதிரி வந்து பார்த்தோன்னா நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். மேபி அந்த லீடர் அளவுக்கு புதுசாக ஒரு லீடர் கொண்டு போக முடியல அப்படின்னா அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இது 2 எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டெக்கான் கிரானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் கம்பெனி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு புது டிஃப்ரெண்ட்டான செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிலாம் வந்து அக்வயர் பண்ணாங்க. புது பிஸ்னஸ்லாம் வந்து ஆரம்பித்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு ரீட்டைல் ஸ்டோரு, ஐபிஎல் டீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இவங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் தான் இவங்களோட செக்டாராக இருந்துச்சு. அவங்க செக்டாரில் இருந்து அவங்கக்கிட்ட அமௌண்ட் அதிகமாக இருக்கிறனால நாங்கள் வந்து எங்கள் பிஸ்னஸை வந்து இன்னும் விரிவுபடுத்துகிறோம் அப்படின்னு அதே செக்டாரில் இல்லாமல் அதுக்கு அடுத்த செக்டாரில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்லாம் அக்வயர் பண்ணாங்க. அப்படியே அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டாங்க. அடுத்தது இன்ஃபோசிஸ் கம்பெனி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்ஃபோசிஸ் கம்பெனியோட கோஃபவுண்டர் நாராயணமூர்த்தி வந்து இருந்தார். அப்போ அந்த போர்டெலாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா நாராயணமூர்த்தியை வந்து வெளியே வந்து அனுப்புனாங்க. அந்த போர்ட்லேருந்து வெளியே அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸோட க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவரை போர்ட்லேருந்து கீழே இறக்குனதுக்கப்புறம் அந்த இன்ஃபோசிஸ் கம்பெனியோட க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சது. ஸ்டாக்கோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே போனது. கிட்டத்தட்ட 2000 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் நல்ல ஒரு கையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாராயணமூர்த்தி வந்து வெளியே அனுப்புனாங்க. இந்த இஷ்யூனால அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கும்போது இருந்த க்ரோத் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தனால அந்த ஸ்டாக்கு ஒரு ஹை போயிட்டு லோ பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஹையை வந்து ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் எடுத்துக்கிச்சு. 5-6 வருஷத்துக்கு மேலே வந்து எடுத்துக்கிச்சு. அது சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லீடர் மாறுறாங்க அப்படின்னாலும் அந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது 4 to 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்கும். அதோட ஹைக்கு வந்து போகவே இல்லை. மறுபடியும் அதே நாராயணமூர்த்தி அந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கம்பெனி நல்ல ஒரு க்ரோத்தில் வந்து இருந்தது. இது 2 வந்து எப்போ வந்து ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கை விற்றதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கு 500%, 1000%, அதாவது 10 மடங்கு 20 மடங்கு இன்க்ரீஸ் ஆனாலுமே அதை நினச்சி நம்ம வந்து எப்பயுமே வருத்தப்படக்கூடாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் எப்படி வருத்தப்படுவாங்கன்னா ரியாலிட்டியே இருக்காது. அதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்கலாம்னு நினைப்பாங்க, ஆனால் வாங்கியிருக்க மாட்டாங்க. அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20%, 30% மாதிரி ஏறி இருக்கும். அப்போ வருத்தப்படுவாங்க, சரி நான் அப்பயே வாங்கன்னு நினச்சேன், நான் வாங்காமல் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு இருப்பாங்க. அடுத்தது ஒரு ஸ்டாக்கை விற்கணும்னு நினைப்பாங்க, விற்றுருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டெம்பரரியாக கீழே போனுச்சுன்னா நான் அப்பயே விற்றுருக்கலாம் அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம லாபத்தையும் நஷ்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கணும். ஏதாவது ஒன்று நம்ம மிஸ் பண்ணிட்டா கூட மறுபடியும் அடுத்த வாய்ப்பு வரும். அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கி நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆனிச்சு. அதேமாதிரி க்ளோஸ் ஆகும்போது பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆனிச்சு.
ஆனால் லாஸ்ட்டு 3 நாளில் ஃபுல்லாக வந்து நெகட்டிவில் இருந்தாங்க. இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவ் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 132 புள்ளி பாசிட்டிவில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நிறைய இண்டெக்ஸ் இன்றைக்கி பாசிட்டிவில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் பீஸ் கூட கிட்டத்தட்ட 0.80% தான் வந்து பாசிட்டிவ். எம்ஓ டிஃபென்ஸு கிட்டத்தட்ட 2.5% பாசிட்டிவ் இருந்தாங்க. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெகட்டிவ். கிட்டத்தட்ட 11% சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து போயிருக்கு. காலையில் பார்க்கும்போது 18-19% சில்வர் வந்து கீழே போனாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 8% வந்து நெகட்டிவில் தான் இருந்தாங்க. ஆட்டோ பீஸ் 1.5% பாசிட்டிவ். பார்மாவும் 1.5% வந்து பாசிட்டிவ். ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 1% பக்கத்தில் பாசிட்டிவாக இருந்தாங்க. மிட் 150 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25% பாசிட்டிவ். அதாவது மேக்ஸிமம் எல்லா இண்டெக்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தாங்க. கோல்டு அண்ட் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் நெகட்டிவில் இருந்தாங்க. நிஃப்டி 50ல் டாப் 5 கெய்னர்ஸில் டாக்டர் ரெட்டி, பிஇஎல், அதானி என்டர்பிரைசஸ், டாடா ஸ்டீல் இருந்தாங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் எட்டர்னல், எஸ்பிஐ லைஃப், டைட்டன், ஈச்சர் மோட்டார்ஸ், மேக்ஸ் ஹெல்த் கேர் வந்து இருந்தாங்க. பார்க்கலாங்க, இன்னைக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. நாளைக்கு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சில்வர் அண்ட் கோல்டை பற்றி பார்த்துடலாம். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆனிச்சு. ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட 18-19% கீழே போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. அதே மாதிரி தான் கோல்டும் ஓப்பன் ஆகிறப்ப நெகட்டிவில் ஓப்பன் ஆனாங்க. ரொம்ப லோ போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட 8% பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் இன்றைக்கி சில்வர் அண்ட் கோல்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே போயிருக்கு. லாஸ்ட் நாள் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி வந்து கீழே போயிருக்காங்க. இதெல்லாம் ஏன் இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா யூஎஸ் ஃபெட் ரேட் கட் வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரிஃப் ஃபீஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ்னால இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நேற்று ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா டேரிஃபில் எதை வந்து குறைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லியிருக்காரு கிரீன்லாண்டுக்கு. அதனால் அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி சில்வர் அண்ட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கு. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் மேலே போயிருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் ட்ரம்ப்பை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ப முடியாது. இன்றைக்கி ஒன்று சொல்லுவார், நாளைக்கு ஒன்று சொல்லுவார், அதுக்கு அடுத்த நாள் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பார். அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கினவங்க எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நெகட்டிவில் இருக்கலாம். இதே 2 நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தா கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு என்ட்ரி போட்டேன். நேற்றுலாம் வந்து நல்ல ஒரு லாபத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நஷ்டத்துக்கு போயிருக்கு. நான் எதுவும் கண்டுக்கலங்க, அப்படியே விட்டேன். கோல்டு அண்ட் சில்வர் தானே, எப்படியா இருந்தாலும் மேலே வந்து இன்க்ரீஸ் ஆயிடுவாங்க. அது இந்த மாதம் ஏறினாலும் சரி, அடுத்த மாதம் ஏறினாலும் சரி, அடுத்த வருஷம் ஏறினாலும் சரி, எப்பயுமே கோல்டு அண்ட் சில்வர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால கீழே போனால் அதெல்லாம் நான் வந்து யோசிக்கவே மாட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இப்போ நாளைக்கு முன்னால் வந்து என்ட்ரி போட்டிருக்காங்க. ஒரு சில பேர் நேற்று வந்து நிறைய வந்து வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கி காலையிலேயே பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா கேட்டாங்க, இப்போ ரொம்ப கீழே போயிட்டுருக்கு, பேசாமல் லாஸில் வித்தரலாமா அப்படின்ட்டு. அப்போல்லாம் வந்து விற்கக்கூடாதுங்க. ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, சில்வர் கோல்டு எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டெம்பரரியாக கீழே போகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எப்பயுமே வந்து விற்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து லாஸில் இருக்குது, அதனால் இப்போ வித்தரலாமா, பயமாக இருக்குது அப்போ நம்மளாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து விற்கவே கூடாதுங்க. ஏன்னா டெம்பரவரியாக ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும், கீழே போகும், மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும், மறுபடியும் கீழே போகும். ஆனால் லாங் டர்ம் எடுத்து பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் நல்ல ஒரு லாபம் தான் தரும். அதுக்கு நம்ம நல்ல ஒரு கம்பெனியை வாங்கிட்டா போதும். இந்த மாதிரி சடனாக ஒரே வாரத்தில் மார்க்கெட் ஃபுல்லாக கீழே போகும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஜீரோக்கெலாம் போகாதுங்க. நல்ல கம்பெனி வாங்கிட்டா எப்பயுமே ஜீரோக்கெலாம் போகாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். ஒரு சில கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷமாக வந்து நெகட்டிவில் தான் இருந்துகிட்டு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கம்பெனியும் லாஸ்ட் ஒரு வருஷமாக வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கம்பெனியில் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஐடி கம்பெனி எடுத்துட்டாலும் சரி, டிசிஎஸ், ஹெச்சிஎல், விப்ரோ, டெக் மஹிந்திரா எதை எடுத்துட்டாலும் சரி, இல்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஐடிசி, இந்த மாதிரி சூப்பரான கம்பெனி எந்த கம்பெனி எடுத்துட்டாலுமே லாஸ்ட் ஒரு வருஷமாக வந்து ரொம்ப டவுனில் தான் இருக்காங்க. அதனால் அதுக்கெல்லாம் நம்ம வந்து வருத்தப்பட வேணாம். நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம். சில்வர் கோல்டு பார்க்கலாங்க. மறுபடியும் ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆவாங்க. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருப்போம். ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி மெட்டல்ஸாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் அதிகமான லாபம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இன்றைக்கி அசோக் லேலண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ரெண்டுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அசோக் லேலண்ட் ஒரு 5% பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆனாங்க. டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 4% பாசிட்டிவ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2.25% பாசிட்டிவ் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. இது காரணம் என்னென்னா கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கான க்ரோத் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நொமோரா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சிவி வெஹிக்கிளில், அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்டும் இருக்காங்க, டாடா மோட்டார்ஸ் சிவி இருக்காங்க. ஆக்சுவலாக சாரிங்க, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் வந்து லிமிடெட் வந்து எடுத்துட்டேன். ஆக்சுவலாக டாடா மோட்டார் சிவி தான் வந்து எடுத்துருக்கணும். கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் அண்ட் டாடா மோட்டார்ஸ் வந்து 2 பேருமே வந்து இருக்காங்க. அசோக் லேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19% மேலே போகணும். பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 181 ரூபாயில் இருந்து பார்க்கும்போது 19% மேலே போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டாடா மோட்டார்ஸ் சிவியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 27% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க, இவங்க சொல்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். எப்படி பார்த்தாலுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெஹிக்கிள் வாங்கி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிமெண்ட்டு, ஸ்டீலு, இ-காமர்ஸ் அண்ட் ஆட்டோஸ் செக்டார் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செக்டார்லாம் சேர்ந்து
கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கான டிமாண்ட் வந்து அதிகமாக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஆனால் ரொம்ப நல்லது தாங்க. அடுத்தது டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா ஐஆர்டிஏ பற்றி கேட்டிருந்தாங்க. டிஏ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதில் கையிலேருந்து இப்போ லோ ப்ரைஸில் இருக்குது. அதே மாதிரி தான் ஐஆர்டிஏவும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கையிலேருந்து நல்ல லோ ப்ரைஸில் வந்து இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதுவும் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் நெகட்டிவ்ல இருக்குது, என்ன பண்ணலான்னு வந்து கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் நிறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷமாக வந்து நெகட்டிவ்ல தான் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஏ இந்தியா, இவங்க இன்ஜினியரிங், மெட்டல் ஃபார்ம்டு ப்ராடக்ட்டு அண்டு பைசைக்கிள் இந்த 3 பிஸ்னஸில் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு வந்து இருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனி கூட. அதே மாதிரி இவங்களோட ப்ராடக்ட்டு ஆட்டோமேட்டிவ், ரயில்வே, கன்ஸ்ட்ரக்ஷன், மைனிங், அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்டில் இருக்குது. சூப்பரான ஒரு கம்பெனி. என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருந்தாங்க. அதனாலையும் ஆட்டோமொபைலில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே போனாங்க. அதனால் இவங்களும் கீழே போனாங்க. இவங்களோட ரிசல்ட் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாங்க. அதனால தான் இவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கீழே வந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க மறுபடியும் இவங்களோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க. இவங்களோட க்ரோத் வந்து அதிகமாக கொடுக்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் சூப்பரான ஒரு கம்பெனி. ஹையிலேருந்து நல்ல ஒரு லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி லிமிடெட், அதாவது ஐஆர்டிஏ. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜியில் தான் இருக்காங்க. ரினியூவபிள் எனர்ஜியில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கெல்லாம் இவங்க ஃபைனான்ஸ் தரக்கூடிய சூப்பரான ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி. ரினியூவபிள் எனர்ஜிங்கிறது இப்போ நல்ல ஒரு க்ரோத்தில் இருந்துகிட்டு இருக்கு. அதனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஒரு கையிலேருந்து நல்ல லோ ப்ரைஸ் தான் அப்படியே கீழே போய்கிட்டே இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பெனி தான். என்ன இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு லாபம் கொடுத்தாங்க, அதாவது க்ரோத் போய்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்துச்சு, இவங்களும் கொஞ்சமாக கீழே வந்துட்டாங்க. அதனால் பயப்படலாம் வேணாங்க. சூப்பரான ஒரு கம்பெனி. எப்போ பயப்படணும், அந்த கம்பெனியை எப்போ மூடுற மாதிரி இருக்கோ அப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயப்படணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். மார்க்கெட்டை பார்த்து நம்ம பயப்படணும் அவசியமே இல்லைங்க. கீழே போனால் போயிட்டு போகுதுன்னு சும்மா இருந்துட்டு அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் வந்து ஆகிடும். டாக்டர் ரெட்டி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்மியான ரிசல்ட் தான் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கம்பெனி பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பாராமெட்ரிக்கல் கம்பெனியாக தான் வந்து இருக்காங்க. வேல்யூஷன் படி சூப்பரான ஒரு வேல்யூஷனில் இவங்க வந்து இருப்பாங்க. மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 18 தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 29 இருக்குது. புக் வேல்யூ ₹432 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 0.67% வந்து இருக்குது. ஆர்ஓசி 22%, ஆர்ஓஇ 18%, ஆர்ஓஐசி 21%, ஓபிஎம் 23% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 1242 இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு இன்டென்சிக் வேல்யூட கம்மியாக இருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பிஜி ரேஷியோ 0.48 வந்து இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.16 வந்து இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 2.75 இருக்குது. ஓவராலாக அந்த ரேஷியோ வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு நல்ல ஒரு வேல்யூஷனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அடுத்தது இவங்களோட ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் குவார்ட்டரில் 8,753 கோடி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸும், நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது 1,190 கோடி தான் கொடுத்துருக்காங்க. இதுவே போன வருஷம் வந்து பார்க்கும்போது சேல்ஸு 8,381 கோடியும், நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1,404 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போன குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,333 கோடி நெட் ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணாலும் சரி, இல்லை குவார்ட்டர் கம்பேர் பண்ணாலும் சரி, நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த தடவை வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து கொடுத்துருக்கு. ஆனால் நம்மளாம் கம்பெனி வச்சுருப்போம். அதெல்லாம் என்ன ஆகும்னா நல்ல சூப்பரான ரிசல்ட் தருவாங்க. ஆனால் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நார்மல் தான். இப்போ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கம்பெனி. இந்த கம்பெனி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் க்ரோத் 13% இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 22% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா கூட வருஷம் வெறும் 3% தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் வந்தாயிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 17% இருக்குது லாஸ்ட் 5 வருஷத்தில். லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸ் க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நல்ல வேல்யூஷனில் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இப்போ வேல்யூ படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இருந்தாலும் இதோட க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. அடுத்தது வாரி எனர்ஜிஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜியில் தான் வந்து இருக்காங்க. சோலார் பிவி மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ்ஸு சோலார் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 21% மார்க்கெட் ஷேர் இவங்க வந்து வச்சுருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனி. இவங்க எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஃபாரினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோலார் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத்தில் இருக்குது. இதுக்கு முன்னாடி சோலார் பிஸ்னஸ் இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ வந்து நல்ல ஒரு குரோத்தில் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. சோலார் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போக போக நல்ல க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம கவர்மெண்ட்டும் மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் இருக்க நிறைய கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜிக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்க ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் சூப்பரான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 9% பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 2,652 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 76,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 22 பக்கத்தில் தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 24, புக் வேல்யூ 399, ROC 34%, ROE 27%, ROIC 24%, OPM 23%. ஓவராலாக சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ 3623 வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூட இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கம்மியாக தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஜி ரேஷியோ 0.11 வந்து இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 6.65 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.26 வந்து இருக்காங்க. ஓவரால் அந்த ரேஷியோ பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து உங்கள் ரிசல்ட் வந்து பார்க்கலாம். இந்த டிசம்பர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டாக 1107 கோடி கொடுத்துருக்காங்க. இதுவே போன குவார்ட்டரில் 878 கோடி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 507 கோடி தான் நெட் ப்ராஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணாலும் சரி, இல்லை குவார்ட்டர் கம்பேர் பண்ணாலும் சரி, சூப்பரான ரிசல்ட். இதில் ரொம்ப பாசிட்டிவாக நான் பார்க்குறது என்னன்னா ஓபிஎம் பர்சன்டேஜ். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2023 வெறும் 14%, 15% இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட ஓபிஎம் பர்சன்டேஜ் இயர் ஆன் இயர் அதிகமாகுதுன்னா அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் சூப்பரான ரிசல்ட் தான். அடுத்து நம்ம இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். சேல்ஸை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2020 1996 கோடி இருந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வெறும் 39 கோடி இருந்திருக்கு. அப்போ வந்து பாருங்கள் ஓபிஎம் பர்சன்டேஜ் வெறும் 5% வந்து இருக்குது. இதுவே மார்ச் 2025 சேல்ஸ் 14,444 கோடியும் நெட் ப்ராஃபிட்டாக வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1928 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிஎம் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 19% வந்து இருக்குது. இதுவே அடுத்த வருஷம் அது மார்ச் 2026 கிட்டத்தட்ட 3,400 கோடிக்கு மேலே நெட் ப்ராஃபிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. அதனால் பாருங்கள் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. எந்த அளவுக்கு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட், நெட் சேல்ஸ் எல்லாமே அதிகமாகுது. ஓபிஎம் பர்சன்டேஜ் கூட வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அடுத்தது இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்க்கலாம். சேல்ஸ் குரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 49%, ப்ராஃபிட் குரோத் பார்த்தீங்கன்னா 113% இருக்குது. ஆனால் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருந்தா கூட இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் தான் இருக்கும். அப்படின்னா 2024 நவம்பர் மாதம் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லிஸ்ட் ஆனாங்க. இப்போ லிஸ்டிங் ப்ரைஸை விட கொஞ்சம் கீழே இருக்காங்க. இவங்க லிஸ்ட் ஆனப்போ அந்த ப்ரைஸும் சரி, இவங்களோட வேல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீழே வந்துட்டு இப்போ இவங்க ரிசல்ட்டை நல்லா கொடுக்குறனால இவங்களோட வேல்யூஷன் அப்படின்றது கொஞ்சமாக வந்து கம்மியாகிட்டு இருக்கு. அடுத்தது இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்கிட்ட 64% மேலே வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 6.93%. இப்போ எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோல்டிங்கே கொஞ்சமாக வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2.86% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. ரீட்டைல் பீப்புள்கிட்ட 26% வந்து ஷேர் ஹோல்டிங் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 30-32 இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எஃப்ஐ வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். பார்க்கலாங்க. இந்த கம்பெனி சூப்பரான ஒரு கம்பெனி. வேரியேஷன் படி கம்மியாக இருக்குது. இன்னும் எஃப்ஐடிஎல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோலாருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கம்பெனிலையும் அவங்க ஹோல்டிங் கொஞ்சம் அதிகமாக்கினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்ப்போங்க. இன்றைக்கி மார்க்கெட்டு ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும்.